ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு நமக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டே கேண்டில்லையும் 1 ஹவர் கேண்டில்லையும் 15 மினிட்ஸ் கேண்டில்லையும் வச்சு அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டி வரதையும் பார்ப்போம், பேங்க் நிஃப்டி வரதையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு நாளைக்கு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு கரெக்டான இடத்துல என்ட்ரி எக்ஸிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஓவராலாக வீக்லியோட ட்ரெண்ட் அனலிசிஸ் பண்ணி ஓவரால் வீடியோவும் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீக் எந்த இடம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக நான் அனலைஸ் பண்ணுறப்ப அதை உடனே அதில் அப்டேட் பண்ணுவேன். உடனே அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ அதாவது இன்னைய டேவோட ஹைலோ வயலட் கலர்லேயும் க்ரீன் கலரில் வரைஞ்சிருக்கிறது ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோ, எல்லோ கலரில் வரைஞ்சிருக்கிறது ஆரஞ்சு கலரில் வரைஞ்சிருக்கிறது ப்ரீவியஸ் வீக்கோட ஹைலோ. இந்த இடம்லாம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு எந்த அளவுக்கு நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம நேற்று அனலைஸ் பண்ணப்போ இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த கேண்டில் சப்போர்ட்டு ப்ளஸ் இந்த இடம் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நம்ம வரைஞ்ச ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ரியாக்ட் பண்ணுது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வேலிடு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸலண்ட்டாக நம்ம வரைஞ்ச எல்லோ லைனில் தான் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. பட் இன்றைக்கி ஃபார்ம் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். ஓகேங்களா? ஸ்மால் பாடிடு டோஜி டைப் ஆஃப் கேண்டில். ஸோ இதை நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு இன்டிசிஷன். ஓகேவா? நாளைய கேண்டிலில் பார்த்து தான் நம்மளால் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வர முடியும், என்ன மாதிரி மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷனை பேஸ் பண்ணியும் நமக்கு ட்ரெண்டு மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா? அது எப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா, கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா, இல்லை இன்றைக்கி க்ளோஸ் ஆன அதே ரேஞ்ச் நியர்பைலே ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் நம்ம அடுத்த ட்ரெண்டை மூவ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டிலில் நம்ம நேற்று என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த கிராஸ் லைன் வரைஞ்சிருந்தோம். ஓகேங்களா? இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு ஒரு அப் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த இடம் பிரேக் அவுட் ஆனோன்னே, அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவரை விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. பட் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆன கேண்டில் எதுவுமே இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழேயும் போல். ஓகேங்களா? நமக்கு வரைஞ்ச இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேயே தான் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இது ஃபர்தராக அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுதுன்னா நியர்பையில் நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணுறதுக்கு எப்போவுமே ப்ரீவியஸாக உள்ள ஸ்விங்கை தான் நம்ம எடுத்துப்போம். இது பாருங்கள், இந்த இடம் ப்ளஸ் இந்த 2 ஜோன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் பாருங்கள், அது கரெக்டாக 18,700 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஸ்விங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல இருக்குன்னா 18,732 18,732 ரீஜன். ஓகேவா? ஸோ இது எதை பேஸ் பண்ணி வரைஞ்சங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜோனுக்குள்ளார நம்ம வரைஞ்ச லைன் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த கேண்டிலோட ஹை லெவல். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு இதுக்குள்ளார என்ன மாதிரியான ட்ரெண்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஒரு லெவல் புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டோட மூவை. இப்போது இங்கேருந்து டவுன் ஆகி எகெயின் அப் ஆகிட்டு கீழே டவுன் வரல, அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் ஏரியாவில் இங்கேருந்தே ப்ரிப்பேர் கொடுத்து திருப்பி பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு ப்ளஸ் இங்கே கரெக்டாக பாருங்கள் சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. ரிவர்ஸ் ஆன ட்ரெண்டு பாருங்களேன், இங்கெல்லாம் பாருங்கள் சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட், சப்போர்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான மூவ் கொடுக்காம நமக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, ஒரு கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? இந்த கன்சால்டேஷன், அதாவது இன்னைய டேவோட ஹையை தாண்டப்ப ப்ரீவியஸ் மந்தோட ஹை நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் இப்போ நம்ம வரைஞ்ச 2 ரெசிஸ்டன்ஸ் லைனையும் சப்போர்ட் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸாக எடுத்து டார்கெட் கொடுக்கறதுக்கான, கால் ஆப்ஷனில் டார்கெட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஒரு மூவை தான் நான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதை நம்ம 15 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டிலில் என்னோட அனாலிசிஸில் என்னோட பார்வையில் தோன்றது பாருங்கள், ஒரு லெஃப்ட் ஷோல்டர், ஒரு ஹெட்டு, ஓகேங்களா, ஒரு ரைட் ஷோல்டர். ஓகேவா? ஸோ இந்த ஜோனு பிரேக் அவுட் ஆகணும். அப்படி பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு ஒரு நல்ல
இந்த லெவலுக்கான திருப்பி டார்கெட் லெவல் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துக்கு கீழே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஓகேவா? அது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்களேன். ஓகேவா? இது எதுக்காக இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறோன்னா, இப்போ நம்ம வந்து நெக் லைன் சொன்னோம்ல, அந்த லெவலும் இந்த ட்ரெண்ட் லைனோட ஹை எல்லாம் டச் ஆகிற பாயிண்ட்ஸையும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா 18,600 கரெக்டாக. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இன்னைய டேவோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 18,635. ஓகேவா? அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை இருக்குது, அது வந்து 18,660. ஓகேங்களா? சப்போஸ் நாளைக்கு வந்து கன்சல்டேஷனே கண்டினியூ பண்ணுது மார்க்கெட்னா இந்த 18,600 வரைக்கும் மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ரீவியஸ் மந்த் இருக்குல்ல, இந்த மந்தோட ஹையை தாண்டட்டும். 18,660க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 18,700 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 18,735 வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆகிறப்ப ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 18,770 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகி இந்த இடம் பிரேக் அவுட் ஆகட்டும். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா, நாங்கள் காமிச்சேன்ல ஒன்னொரு கண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் மூவ் திரும்ப ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதே பாருங்கள், இது டவுன் ஆகுதுன்னு வச்சுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை என்ன சொன்னேன், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொன்னேன். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்த ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லிட்டேன். அதுக்குள்ளார இப்போ நம்ம வரைஞ்சோம்ல ட்ரெண்ட் லைனு, அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறது பாருங்கள். ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ, ஹை, இப்போ இந்த இடத்துல நிற்கிது. இப்போ இது என்னது, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம வந்து காமனாக பார்த்துட்ருக்க இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டும் பிரேக் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னா, புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு 18,580. ஓகேங்களா? அந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து 18,555 ரீஜன் வந்து, அதாவது இன்னைய டேவோட லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த இடமும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், 18,530. ஓகேங்களா? இது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் நடந்து எகெயின் இந்த லோ கட் ஆகுச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த டார்கெட்டாக 18,470 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது நம்ம வந்து நேற்று அனலிசிஸ் வீடியோவில் இந்த லைன் போட்டிருக்கோம். நேற்று வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி இந்த லைன் வரைஞ்சோங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எந்த இடம், இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு எகெயின் புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு சேனல் ஜென்ரலாக வரைகிறேன், ஒரு சேனலு இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, டவுன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இறங்கி எகெயின் இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இறங்க ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லெவலுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ இருக்குல்ல, அந்த இடம் 18,532 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்து எகெயின் இந்த சேனலை தொட்டுட்டு கூட திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படின்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆகி ஈஸியாக இது வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலோட ஜஸ்ட் ஒரு என்ன மாதிரி மூவ்ங்கிறத பாருங்களேன். இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகுதா, நல்ல புல்லிஷோட பவர் இருக்குது, நல்லா மூவ் ஆகுது. இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஒரு நல்ல அப் மூவே இல்லை. என்ன ஆச்சு, மார்க்கெட்டு சைடு வேஸாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குறப்பே நீங்கள் ஓவராலாக வியூ லாங்லேருந்து இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுறப்ப இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரீட்டஸ் கொடுத்துட்டு இப்படி மூவ் ஆகிறதுக்கு பதிலாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு இப்படி போன மார்க்கெட்டு இதில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு சைடு வேஸில். ஓகேங்களா? இது எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு வந்து ஒரு நல்ல மொண்டமை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி நம்ம நேற்று பார்த்தோம்ல அனாலிசிஸில், ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம நேற்று என்ன அனலைஸ் பண்ணோம், இந்த லைனையும் இங்கே வரைஞ்சிருக்கான எல்லோ லைன் இதையும் வச்சு ஒரு லோ, ஹை போயிட்டு எகெயின் லோ, ஹை போயிட்டு லோவில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேண்டில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 4 நாளாகவே நமக்கு லாஸ்ட்டு 4 ட்ரேடிங் செஷனுமே பாருங்கள் பேங்க் நிஃப்டி வந்து
ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இன்றைக்கியோட ட்ரெண்ட் லைனையும் பாருங்களேன், நம்ம வரைஞ்சிருக்க லைனுக்கு எகென்ஸ்டாக. ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இந்த 44,000ங்கிறது வந்து ஒரு ரவுண்ட் நம்பர், கன்சல்டேஷன் நம்பரு. ஸோ அந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு. எந்த சைடு டைரெக்ஷன் கொடுக்குறதுன்னு முடியாது, அதாவது எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாமல் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, மேபி நமக்கு வந்து நாளையோட கேப் அப்போ கேப் டவுனோ கன்சிடர் பண்ணி இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மூவ்மெண்ட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் வச்சு நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது கூட தேட முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் 1 ஹவர் கேண்டிலில் எனக்கு ஜஸ்ட்டு தோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், இங்கேருந்து ஒரு ஹைவே இருக்குது. எகெயின் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ரீஜன், இங்கேருந்து ஒரு ஹை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நின்றுருக்கு, இங்கேருந்து கிராஸ் போன லைனில். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி பார்க்கலாம், ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டபுள் டாப்பு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா எங்கே வரணும், இந்த நெக்லைனுக்கு வரணும். இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனால் இந்த லெவல் இருக்குல்ல பாட்டம், ஸோ இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, பட் நம்மளோட அனாலிசிஸ் படி பார்த்தோன்னா இந்த இடம் ப்ளஸ் இப்போ இங்கே மூவ் ஆகிட்டுருக்க இந்த ஜோனுமே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளையோட குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம இதோட கன்க்ளூஷன் எடுத்துக்கலாம், எந்த சைடு டைரெக்ஷன் மூவ் ஆகும் அப்படிங்கிறத. ஓகேங்களா, லாஸ்ட்டு 2 ஹவர்ஸ் கேண்டிலுமே வந்து, அதாவது லாஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் வந்து ஒரு ரெட்டு, அதுக்கு முன்னாடி வந்தது வந்து ஹேமர் கேண்டிலு புல்லிஷுக்கு, அதுக்கு முன்னாடி வந்தது ஹேமர் தான், பட் அது வந்து பேரிஷ் கேண்டில். ஸோ ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரியுதா, ஒரு இன்டிசிஷனில் இருக்குது. எந்த பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து இந்த இடத்துல சண்டை போட்டுட்ருக்காங்க, எந்த சைடு டைரெக்ஷனை கொண்டு போகிறதுன்னு. நம்ம ப்ரீவியஸ் டே, அதாவது இந்த லோ வரைஞ்சோம்ல பாருங்கள், வந்துட்டும் திருப்பி இந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த வீக்லியோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, சாரி வீக்லியோட லோ வந்து இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது ப்ரீவியஸ் வீக்கோடது. ஸோ இதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னைய டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கிட்டு அதை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு என்ன மாதிரியான ட்ரெண்ட் இதுக்குள்ளே பிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டபுள் டாப் ஜோன் மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காட்டினால கரெக்டாக பாருங்கள், இங்கே நெக் லைன், இந்த இடம் ஒரு நெக்கு. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணால் லோ ஹை, எகெயின் ஹை லோ. ஸோ இது இறங்குச்சுன்னா இந்த ஜோனு, அதுக்கு அடுத்து இங்கே பாட்டம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சப்போஸ் நீங்கள் இந்த பேட்டர்னை அதுக்கு வேலிட் பண்ணாமல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு எடுத்துக்குதுன்னு வச்சிங்களேன், ஸோ இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் எடுத்து எகெயின் ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போகிறது நாளையோட குளோபல் மார்க்கெட் கண்டிஷனும் நம்மளோட நாளையோட ட்ரேடிங் செக்ஷனும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கிட்டு நாளைக்கு இதுக்குள்ளே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். 15 மினிட்ஸில் நம்ம வரைஞ்சி இந்த ட்ரெண்ட் லைனை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹைலேருந்து கனெக்ட் பண்ணி இந்த இடம் ப்ளஸ் இந்த கேண்டில், அதுக்கப்புறம் இங்கே டச் ஆகிற கேண்டில்ஸ். ஓகேங்களா, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் டச் ஆகிற பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா இங்கே இருக்கிற ஹை, இந்த பாயிண்ட் டச் ஆகுது, இந்த பாயிண்ட்டும் நியர்பையில் இருக்குது. பட் இந்த இடத்துல பாருங்கள் கன்சல்டேஷன். அதே மாதிரி ஓவராலாக நீங்கள் இப்போ பார்க்குறப்ப இந்த இடம் வந்து என்ன மாதிரியான ஒரு கன்சல்டேஷன் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே புல் பேக் ஆகிறப்ப நல்ல ஒரு அப் ட்ரெண்டையும், சப்போஸ் இது கீழே டவுன் ஆச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நாளைக்கு நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 43,944. ஸோ இந்த கிராஸ் எல்லோ லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இங்கேருந்து சப்போர்ட்டில் இருக்கிற லைன், அது வந்து 43,998 இருக்குது. ஸோ அப்போ வந்து 44,000க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இங்கே இருக்கிற 44,085ஐயும் அதுக்கு மேலே இன்னைய டேவோட ஹை இருக்கிற லெவல் 44,125 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதுக்கு எந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் செலக்ட் பண்ணுறேன். நமக்கு மேக்ஸிமம் எங்கெங்கே பாயிண்ட்ஸ்லாம் டச் ஆகிருக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த பாயிண்ட். ஓகேவா, அதே மாதிரி இங்கே மூவ் ஆகிறப்பையும் நமக்கு வந்து இந்த இடத்துல பாயிண்ட்ஸு டச் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன், மேக்ஸிமம் டச் ஆகிருக்க பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அதை டாட்டர் லைனாக வரைஞ்சிட்றேன். ஓகேவா, ஸோ இப்போ 44,125க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது வந்து 44,265 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, இதே வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இதுக்கு மேலேயும் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸை எதை செலக்ட் பண்ணிக்கலாம்னா இந்த ஹை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடமும் ஓகேங்களா. அப்படி கனெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப புரியும் எந்தெந்த பாயிண்ட்ஸ்னு பாருங்கள். இந்த ஜோன் ப்ளஸ் இங்கே உள்ள கேண்டிலோட ஹை, ஓகேவா. அதேமாதிரி இந்த பாட்டம். அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,350, ஓகேவா. ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். இதே வந்து டவுன் ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே, அதாவது இந்த டேவோட லோ கட் ஆகட்டும். அந்த லோ வந்து 43,875. இதுக்கு கீழே கட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,800ஐயும் அதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 43,700 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது கீழே இறங்குச்சுன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 43,088. பட் இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடம் வந்து பாருங்கள், பையர்ஸும் செல்லர்ஸும் டாமினேஷன் நடந்துட்டு இருக்கே தவிர யார் வின்னர், யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிறது இன்னமும் வந்து நம்ம இந்த சப்போர்ட் லைனில் இருக்கிறதுனால அதாவது நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாமல் இருக்குது, ஓகேவா.